ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 அலகு பயிற்சி 7ல் 3ஆம் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? 6 அலகுகள் ஆரம் கொண்ட ஒரு திண்ம அரைக்கோளத்தில் இருந்து வெட்டி எடுக்கப்படும் கூம்பின் மீப்பெரு கன அளவு என்ன? ஒரு அரைக்கோளத்திலிருந்து ஒரு கூம்பை வெட்டி எடுக்கிறாங்க, அதனுடைய கன அளவு என்னன்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? ஒரு அரைக்கோளம் வரைஞ்சாச்சு. இதனுடைய ஆரம் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 6 அலகுகள். ஓகே, ஆரம் இஸ் ஈக்குவல் டு 6 அலகுகள். இப்ப இதுல இருந்து ஒரு கூம்பு வெட்டி எடுக்கிறாங்க. மீப்பெரு இருக்கிறதுலே பெரிய கூம்பு வெட்டி எடுக்க போறோம். ஸோ இந்த கூம்பு தான் நான் வெட்டி எடுக்கிற கூம்பு. கூம்பு ஷேப்பை பாருங்க, கூம்பு வடிவத்தில் இருக்கா? இந்த வெட்டி எடுக்கிற கூம்பு இந்த வடிவத்தில் இருக்கு. இந்த அரைக்கோளத்துக்குள்ள இருந்து இந்த கூம்பை நான் வெட்டி எடுக்கிறேன். ஓகே, அதனுடைய கன அளவு என்னன்னு கேட்குறேன். அப்ப இந்த வெட்டி எடுக்கிற கூம்பை லெட்டர் ஏ பி சின்னு வச்சுக்கிடுவோம். வெட்டி எடுக்கப்படும் கூம்பு ஏபிசி. ஓகே, கூம்பு வடிவத்தில் இருக்கா? நேர திருப்பி இருக்க மாதிரி இருக்கு. அப்ப அதனுடைய ஆரம் 6 தான். ஆரம் ஈக்குவல் டு 6 அலகுகள். கூம்பின் ஆரமும் அதே தான். அதே போல உயரம் பாருங்க, இங்க என்னவா இருக்கும்? சென்டர்ல இருந்து வருது இல்லையா? அப்ப உயரமும் என்னவா இருக்கும்? 6ஆ தான் இருக்கும். உயரம் இஸ் ஈக்குவல் டு 6 அலகுகள் தான் படத்துல இருந்து. ஓகே, இதை ஓசின்னு வச்சுக்கிறோம். உயரம் ஓசி ஈக்குவல் டு உயரம், அதுவும் 6 தான். ஏன்னா ஒரு வட்டத்துல இருந்தா, ஒரு அரை வட்டத்துல இருந்தா சென்டர்ல இருந்து எந்த கோடு வரைஞ்சாலும் அதை எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? ஆரத்தை தான் குறிக்கும். ஸோ இங்க உயரமும் 6ஆ தான் இருக்கும். இப்ப கூம்பு ஏபிசியின் கன அளவு. ஓகே, கூம்பு ஏபிசியின் கன அளவு ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு கழிச்சு, அதாவது 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு கழிச்சு என்னது? 6னால கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு 1/3 பை ஆர் கியூப் கன அலகுகள் அப்படின்னு எழுதுறோம். ஓகே, இதுதான்.